ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ரோட் வார்ஸ் மேக்ஸ் ஃபியூரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2050 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நகரம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சிருக்கு. அதுலேருந்து நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேரும் அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு அடிப்படை அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவங்க கையில் வருது. அதுக்காக இவங்க மருந்துக்காக ஒரு பழைய காரியம் எடுத்துட்டு கையில கிடைக்கிற கொஞ்சம் ஆயுதங்களையும் எடுத்துட்டு ஆபத்தான பாலைவனத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இவங்கள பல பேர் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அவங்க எல்லாம் யாரு? கடைசியில இவங்க அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கான மருந்தெல்லாம் எடுத்தாங்களா? இவங்களே காப்பாத்திக்கிட்டாங்களா? கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இந்த படத்தோட பேரை பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரிய வந்துடும். இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த படமே ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாவே இருந்தாலும் படத்துல பெருசா ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் இல்ல. பல இடங்கள்ல பேசிட்டே இருக்காங்க. அது பயங்கரமா சலிப்பட்ட தான் செய்யுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவா போகுது. ஆக்ஷன் காட்சிகளுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. படத்தை பல காட்சிகள் பாலைவனத்தில் எடுத்திருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதுல வர VFX CGலாம் ஓரளவு நீட்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் பெட்டரா கூட பண்ணிருக்கலாம். படத்தோட லீட் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லாவே பண்ணியிருந்தாலும் அவங்க கேரக்டர் பெருசா இம்ப்ரெசிவா எழுதி எடுக்கல. ஸோ யாரோடையும் மிங்கிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியல. ஸ்கிரீன் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. பெருசா சுவாரஸ்யமா எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் கிடையாது. எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் எடுத்தீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.